திருமுருகாற்று படைக்கு இணையாக நடைபெறும் முத்தமிழ் முருகன் மாநாடு. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் பாராட்டு. சிறிது தூரம் அதை கொண்டு போய் செலுத்தி முத்தமிழ் முருகன் மாநாடு என்று சொல்வதற்கு பதிலாக உலக முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு அன்னால் தவிர இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் தப்ப முடியாது என பிரதமர் மோடி உறுதி. கடும் தண்டனை விதிக்கும் வகையில் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிராவில் நடந்த நிகழ்ச்சியில் பேச்சு. தஞ்சை மாவட்டம் ஊரணிபுரம் அருகே ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு. ஒருவர் உயிரிழந்த நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மலையாள நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து சித்திக் விலகல். பாலியல் வன்கொடுமை புகாரை அடுத்து முடிவு. கேரள சலச்சித்திர அகாடமியின் தலைவர் பதவியிலிருந்து மலையாள இயக்குனர் ரஞ்சித் விலகல். வங்காள நடிகை பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் ராஜினாமா. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்து தெரிவித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கலைஞர் நூற்றாண்டு விழா நினைவு நாணயத்தை கமல்ஹாசனுக்கு வழங்கினார் ஸ்டாலின். திமுக பாஜக நாடகத்தை ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மேலிட உத்தரவில்லாமல் கலைஞர் கருணாநிதியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்க மாட்டார் என ரஜினிகாந்த் பேசியது பற்றி கருத்து. யார் உத்தரவு போட்டா யார் வந்து பேசுறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார்கள். அதை வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கார், வெளிப்படையாக தெரிவிச்சிட்டார். இவர்கள் தான் நாடகம் ஆடுறாங்க, திமுக பாரதிய ஜனதா நாடகம் ஆடுறாங்க. அந்த நாடகத்தை வெளியிலே கொண்டு வந்தது திரைப்பட நடிகர், அவருக்கு நன்றி சொல்லலாம். விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை ஒட்டி தேமுதிக அலுவலகத்தில் அவரது ஆளுயர சிலை திறப்பு. தத்ரூபமாக உருவாக்கப்பட்ட சிலையை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்திய பிரேமலதா மற்றும் மகன்கள். தேமுதிக அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் நம்ம பெயர் வைக்காம இருந்தோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் தலைமை கழகத்திற்கு கேப்டன் ஆலயம் என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எனவே இன்று முதல் கேப்டன் ஆலயமாக நமது தலைமை கழகம் அறிவிக்கப்படும். விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற போது மயங்கி விழுந்த அவரது மகன் சண்முக பாண்டியன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. எனினும் குறைந்த அளவே நீர் விழுவதால் மெயின் அருவியில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் குளித்து வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், என்ன நிலவரம் குற்றாலத்தில் இருக்கு? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான
உள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சீசன் கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் மீண்டும் அருவிகளுடைய நீர்வரத்து வெகுவாக குறைந்த நிலையில் இன்று வார விடுமுறை மற்றும் நாளை கோகுல அஷ்டமியினுடைய விடுமுறை என்பதால் கட்டுத்திறங்காத சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் அருவியில் குறைவான வரிசையில் நின்று ஆண்களும் சரி அதை பெண்களும் சரி வரிசையில் நின்று குளிப்பதற்கு குற்றாலம் போலீசார் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில். வார விடுமுறையை ஒட்டி தேனி மாவட்டம் கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். அதாவது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள குரங்கணி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக போடி முந்தல் சாலையில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அங்கு பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்து கொட்டக்குடி ஆற்றின் நீர்வரத்து சீரானதை அடுத்து அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் விழுகின்ற நீரின் அளவும் சீராக விழுகின்றது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அந்த தடுப்பணையில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் இன்று வாட விடுமுறை மற்றும் நாளை கோகுலாஷ்டமி தினத்தையொட்டி தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொட்டக்குடி ஆற்றின் தடுப்பணையில் குடும்பத்துடன் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிக்குமார். பொறியியல் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை 50% அதிகரித்து அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு வெளியிட்டது. இது தொடர்பாக அனைத்து உறுப்பு கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொறியியல் செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை குறைக்க சொல்லி மாணவர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை ஏற்று செமஸ்டர் தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக கூறினார். அடுத்த சிண்டிகேட்டில் தீர்மானம் நிறைவேற்றும் வரை கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கட்டண உயர்வு இருக்காது என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல, இது சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை. ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷம் வரணும். இப்போ அது கூட சொல்லலை. இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான பில் பாஸ் பண்ணப்பட்டு ஆனால் தவிர இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம். இந்த